இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தாங்க. இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் பூட்டு தான் கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தாங்க. இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் பூட்டு தான் வேண்டுதல். அதாவது சண்டை சச்சரவோ, கேஸ் பிரச்சனையோ, இல்லை பண பிரச்சனையோ, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இங்கே வந்து பூட்டு தான் தீர்வு. பூட்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நினச்சி வேண்டிட்டு பூட்டை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே பூட்டி சாவி எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி நீங்கள் நினச்சது நடந்து முடிஞ்ச பிறகு வந்து ஒரு நேர்த்தி கடனா கோழி அறுக்கலாம், கோழி வாங்கி விட்டுட்டு போகலாம், இல்லை கிடா வெட்டலாம், இல்லை காணிக்கையாக செலுத்தலாம். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஒரு காணிக்கை செலுத்திட்டு நீங்கள் போட்ட பூட்டை வந்து கழட்டி விட்டு போயிடணும். சப்போஸ் உங்கள் பூட்டை அடையாளம் தெரியல அப்படின்னா அந்த பூட்டு சாவி மட்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி அவருக்கு நேர்த்தி கடன் செலுத்திட்டு இந்த மாதிரி பூட்டு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாவி மட்டும் வந்து அங்கே ஒரு தொட்டி இருக்குது, தொட்டியில் கொண்டு போய் போட்டுற வேண்டியதான். இது கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கும், ரொம்ப பழமையான கோயில். இது வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் பாங்கில் ஐடிஐ பஸ் ஸ்டாப் இருக்குது, ஏற்காடு மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆலாங்கோட்டை முனிப்பனாக இருந்தது. அப்புறம் பூட்டெல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னா பூட்டு முனிப்பன்னு வச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18, ஆடி 1, ஆடி 18 தான் நல்லா சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து பக்தர்கள்லாம் வேஷம் போடுறவங்க, அளவு குத்துறவங்க, அந்த மாதிரி வந்துட்டு அப்ளிகேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் சாமியை உற்சவர் வந்து அலங்காரம் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அன்றைக்கி மதியம் 12 மணிக்கு பூஜை போட்டு 1 மணிக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நல்லா சிறப்பாக கூட்டம், செம்ம கூட்டம் இருக்கும், நிற்க கூட முடியாது, எல்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி 18 நாள். கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7க்கு திறந்தோம் அப்படின்னா சாயந்தரம் 5 வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மேலும் இருக்கும். இந்த கோயிலில் பூவாக்கு கேட்குறதும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வரணும், சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ளே வந்து கேட்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பூட்டு வாங்கி போட்டுட்டு தொட்டில் வாங்கி கட்டிட்டு போகலாம். அதே போல் கல்யாண தடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டு வாங்கி போட்டு அதில் தாலி கயிறு வாங்கி கட்டிட்டு 3 முடிச்சு போட்டு இந்த மாதிரி எந்த தடை இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பூட்டிட்டும் போகலாம். நிறைவேறின பிறகு வந்து பூட்டை வந்து கழட்டி விட்டுற வேண்டியது. திண்டிபாலாயுதம் வாழ்த்தண்டு சக்கரம் பெரிய திரிசூலாயுதம், திண்டிபாலாயுதம் வாழ்த்தண்டு சக்கரம் பெரிய திரிசூலாயுதம், வீரங்கி ரவவேடி குண்டு பிஸ்தோலுடன் பெரும்பூத படைகளோடு சூரிவால் முள்ளம்பு வில்லம்பு ஜெயவிருது படபானமும் ஆகாச சில்லா கோளுடனே மேகமையா உன்னிரமா மின்னலடாரண சவிக்க, ஆனமையா உன்னிரமா வானவில்லா பொன் சவிக்க, நீ பொன்னான சவிக்கெடுத்து பூச முகம் பார்ப்ப அப்பனாராதி முனியப்பன் தர ஐயா வானவரு அவர் எப்படி என்ன வடபுறத்து முனியப்பா மீச ஒண்ணு மீச ஒண்ணு அது வாங்கருவா முனியப்பா போல நிற்கும் மீச ஒண்ணு ஆண்டவனே அப்பாங்க இடபுறத்து முனியப்பா மீச ஒண்ணு மீச ஒண்ணு ஈட்டி போட முனியப்பா நிற்குதப்பா துடிக்கலையா முங்கோகமாகலையா ஐயா நீதரண்டோ துடி துடிக்க துடி துடிக்க முங்கோவா பொடி பறக்க துடி துடிக்க ஆண்டவனே கண்ணு 2 பொடி பறக்க கடுங்கோவம் ஓலமிட கண்ணு 2 செவ